நல்லா இருந்தால் குடும்பம் பிடிக்காது. நான் கஷ்டத்துக்காக தான் போகிறேன், நீ கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளையும் உண்டாக்குற தேவை நம் தேவை. நம்ம இப்போவே போய் அதை மண்டியில் எல்லாம் போட்டெல்லாம் குழப்பிங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் ஏன் இது எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொன்னார், இது ஏன் எப்படி இருக்குது? அது ஒழுங்கின்மையாக இருக்குதா? ஏன் உங்ககிட்ட கர்த்தர் சொன்னார்? அது ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட பக்கமே வராது அந்த மேட்ரு. நீ புது சிருஷ்டின்றதுனால தான் உனக்கு கர்த்தர் அது ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அது ஒழுங்கின்மையாக இருக்குது, அதை சரி செய்வது தான் உனக்கு ஊழியம். பாவிகள் தான் நேற்றைய பாவிகள்லாம் இன்றைய சபையில் விசுவாசிகள். அவர்களையும் அதெல்லாம் செஞ்சாங்கன்னா உனக்கு ஊழியம். அவனுடைய அட்டூழியம் உனக்கு பதப்படுத்துகிற ஊழியம். அவனை நீதிமான மாற்றுக்கு தான் ஊழியம். அவன் ஏன் அப்படி இருக்கிறான், அவன் ஏன் துன்மார்க்கமாக இருக்கிறான்னா நீ ஊழியம் செய்யறதுக்கு அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான். பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிற இடத்துல தான் உன்னை கர்த்தர் வைக்கிறார். ஏன்? நீ அதை சரிப்படுத்துவதற்காக தான். உன் பாதங்கள் படுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகும். உன்னை நம்புகிறார் கர்த்தர், உன்னை நம்பி தான் அதை சொல்லுகிறார். ஒழுங்கின்மையாக இருக்கிற இடத்துல தான் வச்சு இந்த மனுஷெல்லாம் செஞ்சு தொட்டு தான் இந்த மனுஷனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் ஐயா. நான் சொல்கிறது கர்த்தருடைய வழிகள். 1000 கல்யாணம் நான் நீதியாக பண்ணுவான், நீதியாக ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே படாது பாடுபடுவான். அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு படாது பாடுபடுவான். ஏன்டா பண்ணோன்னு ஆகிடும் சில சமயம். ஜான் யாருன்னா மனசு இருக்குது, ஜான்னா இந்த ஜான் சொல்கிறேன். யாருன்னா ஜான்ன்றது கோச்சிக்கு போகிறீங்க, அந்த ஜான் இல்லை, இந்த ஜான் யாருன்னா மனசு இருக்குதுன்றது சொல்கிறேன். நல்ல அருமையான இடத்துல கர்த்தர் வச்சார். தனியாக தான் போனான். அந்த இடத்துல போய் காலை வச்சதும் கொஞ்ச நாள் அவனுக்கு துணையை கர்த்தர் உண்டாக்குகிறார். அவனுக்கு ஆறுதலாக ஒரு உற்ற துணையாய் அந்த பெண்மணி இருக்கிறா. சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, தேவ சமூகத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏதேன் தொட்டில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐயா. ஆனால் அது ஒழுங்கின்மையான பூமியா, அது சரிப்பட்ட வராது. அதை சரி பண்ண தான் கர்த்தர் எழுப்பினார். தட்ஸ் த ஃபெய்த். எவ்வளோ அழகாக கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ போன்னு சொல்கிறார். தேவன் அனுப்பின இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பொம்பளை பொறுக்கிங்களா இருக்குதுங்க. நீங்கள் பாருவோம், அங்கே அபிமெலேக்குன்னு ஆபிரகாம் ஒழுங்காக வீட்டில் இருந்தாலும் மனைவியை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு அப்படி தானே தெரியும், கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியும். அவனுக்குள்ளே தேவபாயம் வர வேண்டும் என்பது தான் கர்த்தருனை தேசாந்திரியை பயணப்பட செய்தார். நான் எத்தனை தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன ஆண்டவரே நாட்டில் வீண் பண்ணினேனோ? இல்லை, உன்னை கொண்டு நான் செய்ய காரியம் தடை